வணக்கம். சமீபத்தில் நான் பார்த்த படம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். டிராகன் அப்படிங்கிற ஒரு மூவி. நாங்களாம் படிக்கிற காலத்தில் பார்த்த படத்துக்கு பேர் என்டர் த டிராகன். அதாவது புருஸ்லி படம். டிராகன்கிறது சீன மிருகம் ஒன்று, அதனுடைய பேர் அது. இப்போ இந்த டிராகன்கிற படம் இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக ஓடிட்டு இருக்கு. பிரமாதம்னு சொல்லக்கூடாது, வசூலில் 100 கோடியை தொற்றுச்சுங்கிறாங்க. கல்பாத்தி அகோரத்தினுடைய பல வெற்றி படங்களில் இது ஒன்றா மாறிடுச்சு. இப்போ இந்த படத்தோட வெற்றிக்கு காரணம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த படம் பார்க்கறதா இருந்தால் இந்த வயது இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் வயசு தாண்டி வந்துட்டோமோ அப்படின்னு. ஆனால் எல்லாரையும் ரசிக்க வைக்கிற படங்க. எப்படி அப்படின்னா, இந்த படத்தோட அந்த தொடக்கத்தில் ஆரம்பிக்கிற போதுலேருந்து அந்த டைட்டில் போடுறது தொடங்கி நமக்குள்ளே போகிற போது ஒரு காலேஜுக்குள்ளே போகிற ஒரு சந்தோஷம் இருக்குது. நான் காலேஜ் வாத்தியார் தானே. எனக்கு ஒவ்வொரு நாளும் கல்லூரிக்கு போகிற போது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு நான் அப்படியே உணர்வேன். அதே போல் இதில் கதாநாயகன் யாருன்னு கேட்டால், ஏற்கனவே கோமாளி, லவ் டுடேல ஹீரோவாகவும் நடித்த அவர் இதில் கதாநாயகன் நடிச்சிருக்கக்கூடிய படம் தான் இந்த படம் டிராகன். அதெல்லாம் பச்சை பொய் இல்லை. இதை இயக்குனவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து. அவர் ஏற்கனவே ஓமை கடவுளே அப்படின்னு ஒரு படம் அசோக் செல்வன், விஜய் சேதுபதியை வச்சு ஒரு வித்தியாசமான கதையை கொடுத்துருப்பாரு. இந்த படத்தோட நடிகர்கள் முதல்ல பார்த்துருவோம். இதில் முக்கியமான கதாநாயகிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு ஸ்கூலில் ஒரு பொண்ணு வர்றாங்க. அதுக்கு பிறகு அனுபமா, அவங்க தான் கல்லூரியில் இவருடைய காதலியாக இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவர் விரும்பக்கூடிய ஒரு பணக்கார பெண்ணாக ஒருத்தவங்க வர்றாங்க. அவங்க பேர் கைல்டு லோகார். இது எல்லாவற்றுக்கும் மேலாக படம் முடிவு போகிறப்ப சஸ்பென்ஸாக ஒரு விஷயம் இருக்குது. அதை நான் இப்போ சொல்லலை, நீங்கள் படம் பார்த்துக்குங்க. சரி, கதாநாயகி இவ்வளோ சொல்லியாச்சா? கதாநாயகன் ஒரு ஆள் தான், டபுள் ஆக்ட்லாம் கிடையாது. அப்பா அம்மாவாக நடிக்கிறவங்க ஜார்ஜ் இந்துமதி. அந்த இந்துமதி தான் சிங்கப்பெண்ணில் வரக்கூடிய அந்த வார்டன் கேரக்டர் பண்ணக்கூடியவங்க என் கூட நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான பாத்திரங்கள் அப்படின்னா பிரின்ஸ்பாலாக வரக்கூடிய மிஸ்கின், இயக்குனர் மிஸ்கின் தாங்க. அதே போல் இவருடைய டேர்னிங் பாயிண்ட்டுக்கான காரணமாக இருக்கக்கூடிய ஐடி கம்பெனியினுடைய சிஓ வர்றவர் யாருன்னா கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். இவருடைய நண்பர்கள் குழு, வழக்கமான எல்லா படத்துலையும் நண்பர்கள் வருவாங்களா, அவங்க மாதிரியான நண்பர்கள் குழுவில் இருக்கவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் சித்து, யூடியூபர். அவர் ஏற்கனவே பிளாக் ஷிப்பில் இருந்தார், அப்புறம் தனியாக ஒரு இதுக்கு வந்தார். அவர் தான் அதில் ரொம்ப இந்த நண்பர்கள் குழுவில் அவர் முக்கியமான இடத்துல இருப்பார். அவருடைய அதே போல் ரெண்டாவது ஒரு குட்டி டிராகன் அப்படின்னு ஒருத்தர் வருவார், அர்ஷத் கான். அவரும் யூடியூபர் குரூப்பில் இருக்கவங்க தான். இந்த படத்தோட கேமராமேன் யாருன்னு கேட்டால் நிகித் பொம்மி ரெட்டி. அதே போல் இசை, அந்த பாட்டு மற்றதெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த இசையமைப்பாளர் தான், லினோ ஜேம்ஸ். சரி, இப்போ முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். இப்போ நம்ம கதைக்குள்ளே போகிறோம்னு வைங்க. நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு கல்லூரிக்குள்ளே போகிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படி தான் இருந்தது. அதிக மதிப்பெண் +2ல் வாங்கி, அதுவும் அந்த சின்ன பையனா, எப்படி தனுஷ் அந்த முதல் படத்தில் வருவாரோ அது மாதிரி ஒரு ட்ரௌசர் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனாக போய் அந்த விருது வாங்குவார் பிரதீப் ரங்கநாதன். இந்த நல்லா படித்தா நல்ல பையனாக இருந்தா பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னு சொன்னாங்கல்ல. வாங்கினதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய காதலை போய் அங்கே தான் ஸ்கூலில் படிக்கக்கூடிய பெண்ணுட்டு சொல்லுவார். அந்த பொண்ணு என்ன செய்யும் அப்படின்னா, இல்லை நான் அவனை காதலிக்கிறேன் அப்படிங்கும். பார்த்துட்டு ஐயோ அவன் ரவுடி, அவனை போய் சொல்கிறைய அப்படின்னோடனே, இருக்கலாம், எங்களை மாதிரி பெண்கள்லாம் அந்த மாதிரியான ரக்கடு பாய்ஸ் அவங்கள தான் விரும்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பிள்ளை சொன்ன உடனே இவர் ஒரு முடிவு எடுப்பார். அப்படியா, நீ என்னை ஏமாற்றிட்ட, இனிமேல் நான் இந்த மாதிரி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அவர் எப்படி மாற்றிக்கிறாரு அப்படிங்கிற இதோட தொடங்குங்க. உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும், ஆனால் இந்த காம்பவுண்டை தாண்டினா ஒரு நாய் கூட உங்களை மதிக்காது. கல்லூரிக்கு போனோம்னா அந்த கல்லூரியில் முதல்வராக இருக்கிறவர் தான் மிஸ்கின். அந்த ஃப்ரெஷர்ஸ் மாணவர்கள், முதலாண்டு மாணவர்களுக்கெல்லாம் அறிவுரைகள் சொல்லுவார். இந்த கல்லூரி ரொம்ப அருமையான கல்லூரி, நல்ல மதிப்பெண்மை எடுத்தவங்களுக்கு தான் இதில் நாங்கள் இடம் கொடுக்குறோம்.
இந்த கல்லூரி மற்ற கல்லூரி மாதிரி கிடையாது. ஆண்கள், பெண்கள் நீங்கள் வந்து பேசலாம், பழகலாம். இந்த மாதிரி ஓவர் ஆட்டம் போட்டிங்கன்னா காலேஜுக்குள்ள உங்கள் லைஃப் ரொம்ப கெத்தாக இருக்கும். ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரீனில் ஒரு ஃபோட்டோ போடுவார். போட்டுட்டு வழக்கமாக இவர் மாதிரி இருங்க, இவர் மாதிரி இருங்கன்னு சொல்லுவோம். ஆனால் நீங்கள் இந்த பையன் மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த பையன் 48 அரியர்ஸ் வச்சுருந்தான். 48 அரியர்ஸ் வச்சுருந்தது காரணம் மட்டும் இது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி காட்டுறப்ப இந்த இன்ஜினியரிங் ஹிஸ்ட்ரியிலே 48 பேப்பர் அரியர் வச்சவன் எவனுமே இல்லைல்ல. ஸ்கூல்லையே இப்படி ஏமாற்றிட்டான்னு சொன்னோடனே, விடு, இனிமேல் உன் பேர் வந்து சாதாரணம் இல்லை, உன்னுடைய பேர் எப்படி தெரியுமா, உன்னை ஏமாத்துறவரை அப்படி அப்படி அடித்து ட்ராகன்னு மாற்று அப்படின்னோடனே தன்னை ட்ராகன்னு கல்லூரியில் ஒரு பேரோட அப்படி வந்து நிறைய அடி சண்டை வெளுத்தெல்லாம் எறிவார். அதோடு மட்டும் இல்லை, ஒரு ஆசிரியரை படாது பாடுபடுத்தி விடுவார். தீப்பிடிச்சா நம்ம அடிக்கிற கேஸ் சிலிண்டர் இருக்கு பாருங்க, அதை வச்சு அடிப்பார். அப்போ அது போய் அந்த பிரின்ஸ்பாலுடைய கண்ணாடியை நொறுக்கும். அப்போ தான் நமக்கு மிஸ்கினே காட்டுவாங்க. இப்படிப்பட்டவர் தான் இந்த பையன் மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது. 48 அரியர்ஸு இதில் நீ கல்லூரிக்குள்ளே நீ வந்து அட்டண்டன்ஸ் இல்லாமல் வரக்கூடாதுன்னு சொன்னேன் நான். அந்த கழுத்தில் கிடந்த அந்த இதை தூக்கி அப்படி அடையாள அட்டை தூக்கி போட்டு போயிட்டான். எனக்கு ஒன்றும் படிப்பு வேணாம், ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி, டிகிரியை வச்சு நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பான் ஒரு பையன். இப்போ தான் நமக்கு இன்னொரு வித்தியாசமான ஒரு உலகம் தெரியும். என்னன்னா, லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிற வழியை பாருங்க. எப்போவும் இவர் என்ன பண்ணுவார்னா, நண்பர்களோடு தான் இருப்பார். 1ஆம் தேதி ஆன உடனே அதுவும் நேர வீட்டிலேருந்து வருவார். சாப்பிட்டு முடிச்சு அம்மாட்ட எல்லாத்தையும் அம்மா ஊட்டுவாங்க, அப்பாவை எல்லாம் இது பண்ணுவார். போவார், போய் சட்டையெல்லாம் கழட்டி போட்டு கையில் கட்டிட்டு பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருப்பார். சாயங்காலம் உடனே கிளம்புவார். எல்லோரும் சேர்ந்து பணம் கொடுப்பாங்க. அதை கொண்டு இதுதான் 18,000 ரூபா சம்பளம் அப்படின்னு கொடுப்பாரு. கொடுத்துட்டு அதுக்கு அவ்வளவு, இதுக்கு இவ்வளவு, இதுக்கு அவ்வளவுன்னு சொல்லி அவர்கிட்ட திருப்பி வாங்கிடுவார். அவங்க அப்பாவை ஏமாந்து கொடுத்து, அப்பா எல்லா பணத்தையும் அவன்கிட்ட உனக்கு கொடுத்துட்டேன், நீ எல்லாத்துக்கும் கொடுத்துருவ, இந்தா 4,000 ரூபா வச்சுக்கோம்பார். அம்மா சத்தம் போடுவாங்க, இப்படிலாம் செய்யாதீங்க அப்படின்னு. இப்போ திருப்பி போய் இதையே பார்ப்பார். அப்போ எல்லோரும் கேட்பாங்க, நீ போய் ஒரு வேலைக்கு போனேன்னா அப்படின்னு. எதுக்கு போகணும், நான்லாம் வேலைக்கு போக வேண்டியதில்லை அப்படின்னு இருப்பார். இதுக்கு ஒரு வழி இருக்குப்பா. என்ன சார்? பட் எனக்கு அது இப்போ தான் இவர் காதலிக்கக்கூடிய பெண்ணு கல்லூரியில், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு இவர் கேட்குறப்ப அவள் மறுப்பா. ஏன் அப்படின்னோடனே அவள் சொல்கிற ஒவ்வொரு காரணமும், நான் உன்னை பிடிப்பாக்க வந்துட்டாங்களான்னு கேட்பா. ஆமாம், ₹1,00,000 சம்பளம் இருக்கா, 1,20,000. கார் இருக்கா, 2 கார் இருக்குது. வீடு இருக்கா, 2 வீடு இருக்குது. அமெரிக்காவில் தான் நான் போய் செட்டில் ஆக போகிறேன். இப்படி எல்லாம் சொல்ல இவர் மனசுக்குள்ளே இது எல்லாமே தோணும். இது எப்படி இதை நம்ம இது பண்ணுறது அப்படின்ட்டு அந்த 2வது காதல் அவள் விட்டுட்டு போயிடுவாள். இதெல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு, அதனால் நீ வேணான்ட்டு போவாள். பள்ளிக்கூடத்தில் ஒரு காதல், இங்கே ஒரு காதல், 2லேயுமே பெண்களால் ஏமாற்றப்படுறார். இப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, குறுக்கு வழியில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறார். அப்போ தான் ஒரு பயங்கரமான உலகத்தை நம்ம காட்டுறாங்க. அதில் அந்த உலகத்தினுடைய தாதாவாக இருக்கிறவர் யாருன்னு கேட்டால், அவர் ரவிக்குமார், பேட்மேன் ரவிக்குமார்னு சொல்லிட்டு இதில் கூட வருவார், பிக் பாஸில் வருவார். ஏன் கூட பட்டிமன்றம்லாம் கூட பேசியிருக்காரு. அவர் உடனே கூப்பிட்டு சொல்வார், ஒன்றும் இல்லை, நம்மளா ஒரு சர்டிஃபிகேட்டை உருவாக்கி அதை வச்சுக்கிட்டு ஃபேக் சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபேக் இன்டர்வியூவில் இது பண்ணிட்டேன்னா நீ பிரமாதமாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கான வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அதை பார்க்க நமக்கு பயமாக இருக்கும். நானே பயந்தேன், இப்படியான ஒரு விஷயத்த சொல்லி காமிக்கிறாங்களே என்ன ஆக போதும் அப்படின்னு. வீட்டில் சம்பளம்னு கொடுக்குறியே, உனக்கு வெக்க மயிரே இல்லையாடா? அவன் நம்ம கிடைச்ச வரம். வேலையும் கிடச்சிருங்க. எங்கே கௌதம் வாசுதேவனுடைய ஐடி கம்பெனியில் வேலை கிடச்சிரும். சம்பளம் இவ்வளோ லட்சம். புது வீட்டுக்கு போவாங்க. அதுலேயும் நடுவில்
இந்த வேலையை பார்க்கணும்னா அதுக்கு 10 லட்ச ரூபா ஆகும்பார். 10 லட்சமா? 10,000 ரூபா கூட எனக்கு பரட்ட முடியாதும்பார். கொண்டு வந்தால் பார்ப்போம், இல்லாட்டி முடியாதும்பார். உடனே போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னோடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, நமக்கு எங்கே போவோம்னு. ஆனால் அவங்க அப்பா என்ன செய்வார், இருக்கிற நிலத்தையும் விற்று அந்த 10 லட்சத்தை கொடுப்பாருங்க. அந்த 10 லட்சத்தை வாங்கித்தான் இவர் இந்த கோல்மால் வேலையெல்லாம் பார்த்து இந்த வேலைக்கு வந்துடுவார். வந்து அப்போ இவருக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணலான்னு சொன்னோன்னே, நீங்கள் பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ அவர் நண்பர் மூலமாக ஒரு பெண்ணை பார்ப்பாங்க. ரவிக்குமார் வீட்டு பொண்ணு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம டைரக்டர் ரவிக்குமாருடைய வீட்டு பொண்ணு. பெரிய குடும்பம். எப்படி நாங்கள் இதில் இருக்க போகிறோம் அப்படின்னு கேட்டவுடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் மூத்த பொண்ணை பாருங்க, அதுக்கெல்லாம் சில துக்கங்கள்லாம் இருந்துச்சு, நாங்கள் சரி பண்ணிக்கிறோம், கவலைப்படாதீங்க. இப்போ அந்த பொண்ணு என்ன செய்வான்னா, சரி கொஞ்சம் 5 நிமிஷம் பேசலாமா, ஏன் கொஞ்சம் தூரம் போய் கூட பேசலாமே. காரில் போகிறப்ப அந்த பொண்ணு ஒவ்வொன்றா சொல்லுவாள். அந்த ஒவ்வொன்றும் இவர் செயல்படுத்தி காட்டுவாப்புல. அதாவது பொய் சொல்லக்கூடாது, காப்பாற்றணும், அதாவது பாதுகாக்கணும், ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், எல்லாத்துலேயும் இவர் தேர்ந்தெடுத்தோடனே செலக்ட் ஆகி கல்யாணத்துக்கு ஏற்பாடாயிடும். அது சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம்னா ஹனிமூன் வந்து அங்கே பாரிஸில் இருக்கக்கூடிய அந்த டவருக்கு முன்னாடி நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கிறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்காகவே அந்த காட்சி பூரா வெளிநாட்டில் எடுத்திருப்பாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த காட்சி எல்லாமே. இது எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்கிறப்ப இப்போ தான் நமக்கு ஒரு பெரிய டேர்னிங் ஆகும். என்ன அப்படின்னா, அந்த பழைய பிரின்ஸ்பால் மிஸ்கின் வந்துடுவார். வந்தவர் எல்லாம் பார்ப்பார். பார்த்துட்டு, இந்த பாரு, நான் உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலை, ஆனால் நீ சொன்ன பற்றியா கல்வியில் இல்லாமல் ஜெயிச்சு காட்டுவேன்னு, அது எனக்கு ஒத்து வராது. நீ அந்த 48 பேப்பரை எழுது. அது மட்டும் இல்லை, லேக்கா பேட்டர்ன்ஸ் எங்களுக்கு தெரியும். லேக்கா பேட்டர்ன்ஸ் என்னன்னா, ஒரு செமஸ்டரில் இவ்வளவு நாள் 75 நாள் 90 நாள் வகுப்பு நடக்குதுன்னா 75 நாளாவது வந்திருக்கணும். நீ வரல, அதனால் அந்த லேக்கா பேட்டர்ன்ஸ்க்கு வந்து கிளாஸ் அட்டன் பண்ணணும். ஐயோ, நான் எப்படி கிளாஸ் அட்டன் பண்ணுவேன், காலேஜ் எப்படி அட்டன் பண்ணுவேன், பணி எப்படி பார்ப்பேன், என் காதலிக்கு எப்படி பதில் சொல்லி, எனக்கு எதுவும் தெரியாது, இல்லைன்னா நான் உன்னே காட்டி கொடுத்துருவேன். காலேஜுக்கு வருவாருங்க. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் யதார்த்தமானு நமக்கு தோணும். காலேஜுக்கு வருவார், காலேஜில் வந்து உட்காருவார், பையங்கள்லாம் ஆச்சரியப்படுவாங்க. அதில் ஒருத்தர் குட்டி ட்ராகன்னு ஒருத்தன் வருவான். அவன் குருநாதா நீ தான் என் தலைவன் அப்படின்ட்டு இருப்பான். இப்போ பாருங்கள், இந்த காலேஜில் இந்த 3 மாதத்துக்குள்ளே லீவ் வாங்கிட்டு வந்திருப்பார், பாம்பேயில் ஒரு இதுன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அதே காலேஜில் அந்த டீச்சர் வந்து சேருவாங்க. அதுவும் மலர் டீச்சர் மாதிரி வருவாங்க. நீங்கள் இந்த மலையாள படத்தில் பார்த்துருப்பீங்க, சாய் பல்லவி என்ட்ரி மாதிரி அவங்கள காட்டுவாங்க. யாருன்னு கேட்டால், இவரை வேணான்னு சொல்லிட்டு போனாங்க, கதாநாயகனை வேணான்னு சொல்லிட்டு போனால் அவங்களே இங்கே வந்துடுவாங்க. இப்போ அவர் படிக்க முடியாமல் திணறுவார், ஆஃபீஸ் வேலை பார்க்க முடியாமல் திணறுவார். இதுக்கு நடுவில் அவங்க சொல்லுவாங்க, அந்த பழைய காதலி சொல்லுவாங்க, நானும் யதார்த்தம் இல்லைன்னு நினச்சிட்டு போனேன், ஆனால் அப்புறம் தான் எனக்கு உண்மையான விஷயம்லாம் தெரிஞ்சது. நீ எப்படியாவது படித்து பாஸ் பண்ணிடுறேன், நான் எப்படி பண்ணுவேன், நாங்களாம் இருக்கோம் அப்படின்னு எல்லோரும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ண உடனே அதுக்கு நடுவில் அந்த பொண்ணு என்ன செய்வாங்க, நான் உன்னை பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அப்படிம்பாங்க. அந்த இடமெல்லாம் ரொம்ப விறுவிறுப்பாக இருக்குங்க, ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி. எல்லாம் முடித்து பரீட்சை எழுத போவார். இப்போ ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா, இவர் அந்த பொண்ணு வேணான்ட்டு போன போது ராத்திரி பகலாக தூங்காமல் பைக் ஓட்டிகிட்டு போகிறப்ப கீழே விழுந்து அடிபட்டு மயக்க நிலையில் இருப்பார். அப்போ டாக்டராக வர்ற ஸ்னேகா ஒரு கேமியா ரோல் பண்ணியிருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, பாரு, நீ 3 நாள் 4 நாள் தூங்கலைன்னா ஒரு 10 நிமிஷம் தூங்கிடு, சரியாகும்பாங்க. ஆனால் அந்த தூக்கம் எங்கே வந்துடும்னா, இவர் கடைசியாக பரீட்சை எழுதுகிறப்ப வந்துடும். இப்போ அந்த இது மேலேயே படுத்துடுவார், அந்த பேப்பர் மேலேயே. எந்திரிக்கிறதுக்குள்ளே மணி அடிச்சிடும். எந்திரிச்சிடுவார், பேப்பரை பிடின்னு போயிடுவாங்க. என்னாச்சு, இவர் பாஸா ஃபெயிலா, அல்லது அந்த கல்யாணம் நடந்துச்சா, நின்று போச்சா,
இவர் கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கிட்டாரு, இது எல்லாத்தையும் நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் ஒரே ஒரு அருமையான விஷயம் என்ன தெரியுங்களா, யாரும் தப்பு செஞ்சு சாதிச்சு காட்டிட முடியாது. களவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படிம்பார் திருவள்ளுவர். நமக்கு சில நேரங்களில் கெட்ட வழியில் வரக்கூடிய விஷயம் ஜெயிக்கிற மாதிரி காட்டி நம்மளை கொண்டு படு பாதாளத்தில் தள்ளிடுவான். அப்படியான நிலையில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. இந்த படத்தை முடிச்சிருக்கக்கூடிய அழகு ரொம்ப அற்புதமாக இருக்கும். எப்படியாவது அந்த 10 லட்சத்தை நாம விரட்டி கொடுக்கணும். என்னை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, திரைப்படத்தில் எந்த விஷயங்கள் சொன்னாலும் தீமை ஜெயிக்கிற மாதிரி காட்டுறதுங்கிறது அவ்வளோ நல்லதில்லை. தீமை ஜெயிக்கக்கூடாது மட்டும் இல்லைங்க, தவறு என்பது தவறு செய்வது, தப்பு என்பது தெரிந்து செய்வது, தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தியாகணும்னு எம்ஜிஆருடைய படத்தில் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பின்னு ஒரு பாட்டு வரும். அதுபோல் இந்த இடத்துல நீங்கள் நினச்சி பாருங்கள், தன்னுடைய தவறை நினைத்து திருந்தி ஒருத்தன் வாழ்க்கை தொடங்கினா எப்படி இருக்கும். அருமையான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது படம். குறைபாடுகள்லாம் சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி 100 கோடியை தொற்றுச்சு படத்தோட வசூல். இதுதான் இந்த படத்தோட மாபெரும் வெற்றி. இப்படியான வெற்றி படங்கள் வந்ததுன்னு சொன்னால், எப்படி மகாராஜா ஒரு சின்ன படம், லப்பர் பந்து ஒரு சாதாரண பட்ஜெட்டில் வந்த படம், அதே போல் மெய்யழகன் ரொம்ப இயல்பாக வந்த படம், இதெல்லாமே ஓட 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 பட தயாரிப்பாளர்களுடைய கவனம் முழுவதும் இப்போ இந்த பட்ஜெட் படங்கள் பக்கம் திரும்பி இருக்குங்க. இது தமிழ் திரையுலகிற்கு ஒரு நல்ல காலம். இந்த விடிவு காலத்தை பல்வேறு சிறிய படங்கள் தொடங்கி வைத்திருக்கின்றன. நம்முடைய டிராகன் என்டர் த டிராகனாக ஜெயித்து காட்டியிருக்கிறது. மறக்காமல் போய் படத்தை பாருங்கள். பிள்ளைகளுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.